உண்மையிலேயே வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், திருமணத்துக்கும் மரணத்துக்கும் என்னடா வித்தியாசம், என்னடா ஒற்றுமைன்னு. சார், ஒற்றுமையை முதல்ல சொல்கிறேன் சார். திருமணத்துக்கும் பந்தல் போடுவாங்க சார், மரணத்துக்கும் பந்தல் போடுவாங்க சார். திருமணத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க சார், மரணத்துலேயும் சாப்பாடு போடுவாங்க சார். திருமணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார், மரணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார். வேறு என்னடா சார், ஒற்றுமையை சொல்லிட்டேன், வேற்றுமை சொல்லிட்டா சார். சொல்கிறா, திருமணத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க சார், மரணத்தில் வேதனைப்படுவாங்க சார். ஓகேடா, ரொம்ப டாப்புடா. ஒரே ஒரு வேறுபாடை மட்டும் விட்டேன் சார். சொல்கிறா, சார் முதல் இரவில் பூவை மேலே போட்டு நம்ம மேலே படுத்திருப்போம் சார். கடைசி இரவில் நம்மளை படுக்க போட்டு பூவை மேலே போட்டிருப்பாங்க சார். ஐயா எப்பட்றா அப்படின்னு எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க. பூ கீழே மனிதன் மேலே, அதுதான் முதல் இரவு. மனிதன் கீழே பூ மேலே, அதுதான் கடைசி இரவு. இதை இலக்கியத்தில் அன்னைக்கே சொன்னான் பாருங்க. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் முழவின் பனி ததும்ப. ஒரு வீட்டில் கல்யாணம், இன்னொரு வீட்டில் டெத்து, பக்கத்து வீடு. எப்படி இருக்கான் அவன்? மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவன கேசுனாங்கிறப்ப ஐயோ போயிட்டு ஐயா அப்படிங்கும்போது அந்த தாலி கட்டுறவனுக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது? இது அப்படியே ஒரு படமாக எடுத்தாங்க பாருங்க. தலைவர் தம்பி தலைமையில், பக்கத்து வீட்டில் இளவு தம்பிராமையா தான் டெத்து, இந்த பக்கம் இளவரசு அவர் வீட்டில் கல்யாணம். என்ன அக்கிரமம் ஆயிரும் பாருங்க. இந்த ஒரு இலக்கிய வரியை வைத்து ஒரு சினிமாவே எடுத்தான் பாருங்க. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் முழவின் பனி ததும்ப. இன்னாதம்ம உலகம். உலகம் என்றாலே துன்பம் நிறைந்தது தான். ஆனால் இன்பம் காண்பர் அதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு நாம் பாருங்க. அதாவது நல்லது, துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் இரண்டு கண்கள் மாதிரி பிரிக்க முடியாது. இதற்கு நடுவில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னா இந்த உலகத்தின் இயல்பை உணர்ந்தவனால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சொன்ன தமிழ் இலக்கிய மாதிரி உலகத்தில் வேற யார் சொல்லியிருக்கா கேட்டார். பதில் சொல்லணும் வாங்க. கவிஞர் இனியவன். இனியவனுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, காதலர் தினத்து அன்னைக்கு பொண்ணு கட்டின ஊரில் பேசுகிறாரு பாருங்க. இங்கே தான் பொண்ணு எடுத்திருக்காரு. உனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமியா, வீட்டுக்காரமோட வரலையே. நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்த நம்ம வைரமுத்து, வாழும் வைரமுத்து அவர். இந்த ஆளுகிட்ட இங்கேயா கட்டிச்சு ஜிப்பான்னு கேட்டேன். ஒரு ஜிப்பா வாங்கினா 3 ஜிப்பா ஃப்ரீன்னா. சரியா 3 ஜிப்பா வாங்கினேன், 3 கலராக இல்லை ஒரே கலராக வாங்கியிருக்கார். அவ்வளோ பெரிய கவிஞர் அவர். அவர் சொன்னார், காதலித்து பார், தபால்காரன் தெய்வம் ஆவான். ஆமாம், அவங்க அப்பன் கொலகாரன் ஆவான். காதலித்து பார், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ஒரு உருவமில்லாத உருண்டை வரும். ஆமாம், காதல் தோல்வி ஆகும், சரக்கடிப்பை வாந்தி வரும், அப்போ வயிறு கலக்கும். காதலித்து பார், எது சொர்க்கம் எது நரகம், ரெண்டில் ஒன்று நிச்சயம். நீ கட்டிப்பார், நரகம் ஒன்றே நிச்சயம். இது என்ன பெரிய விஷயம்? இலக்கியங்கள் தமிழனுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? தன்னைத்தானே பரிசோதிச்சுக்குவான். உலகத்தில் நீங்கள் எந்த இலக்கியத்தை போய் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் போய் கிரேக்க நாட்டில் போய் கிரேக்க இலக்கியத்தை விமர்சனம் செய்ய முடியாது. தமிழ் மொழி இன்றைக்கும் வாழுகிறது என்று சொன்னால் தமிழ் மொழியை தமிழர்களே விமர்சனம் செய்கிறார்கள். அதுதான் நமக்கு பெரிய பெருமை. நாம் என்னைக்காவது உடனே எடுத்தவொடனே தமிழ் தான் உலகத்தில் சிறந்த மொழி சொல்லியிருக்கோமா? இல்லை, சொல்லவும் கூடாது. ஏனென்று சொன்னால் இப்போ எங்கள் அம்மா நல்லவங்க. இப்போ லீவு என்ன கேட்டால் அவங்க அம்மா அவருக்கு நல்லவங்க. தனிக்க வேலை கேட்குற உங்கள் அம்மா எப்படிப்பா? எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா தான் நல்லவங்க, மற்றவங்க எல்லா அம்மாவும் கெட்டவங்க சொல்லக்கூடாது. தமிழன் ஒரு காலம் சொல்வதில்லை. எங்களுடைய இலக்கியங்களை நாங்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ 2 பேர் பேசுனாங்க, நீங்கள் கவனிச்சிங்க இல்லையா? ஒரு செய்யுளை சொல்லும் பொழுதும் 1.5 மணி நேரம் பேசுகிறானுங்க. கோனார் உரை இருக்கிற எல்லா கைடும் போட்டு கடைசியில் நமக்கு புரியாத மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்ன எல்லா இலக்கியத்தையும்
நாங்கள் எளிமையாக்கி கொடுத்தோம். அதான் திரை இசை. இப்போது ஒரு நன்றி விசுவாசம் தமிழுக்கு வேணும் இல்லையா? இந்த 2 பேருக்கு இல்லை பார்த்தீங்களா சார்? வந்த உடனே வேளாண் துறையை சார்ந்த அதிகாரி ஒருவர் வந்து குரலோவியம் கொடுத்தார் இல்லையா? ஏன் அவர் வந்து கொடுக்கணும்? அவருக்கு திரை இசைக்கு சம்பந்தம் இருக்குது தெரியுமா? மோனிகா பாட்டுக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்குது சார். அந்த துறை சார்ந்த பாட்டு தான் அது. நீங்கள் நான் பேசி முடித்த பிறகு அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேளுங்க, அவர் சத்தியமாக ஆமான்வார். அந்த நடுவில் உங்களுக்கு பிடிச்ச வரி நடுவில் அந்த பாட்டில் நீங்கள் அந்த வேளாண் துறை அதிகாரி கேட்டு பாருங்கள். இருக்கிற கல்டிவேஷனில் விவசாய முறையிலே ஜூம் கல்டிவேஷன் தான் சிறந்த முறைன்றது அவர் தெரியும். அதனால அந்த விவசாயி தன்னுடைய காதலியை கைப்பிடிப்பதற்காக ஜும்முக்க சும்மா ஜூம் டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய வருமானம் சேர்த்த பிறகு தன்னுடைய சாதாரண தஞ்சாவூர்காரியை பார்த்த உடனே உலக பேரழகி மோனிகா மாதிரியே இருக்கா, அதனால தான் மோனிகா என்று பாடினான். ஆரம்பிச்சியா வேலையா? இவர் மோனிகா பெலூச்சியையும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டையும் மிங்கிள் பண்ணி பேச ஒன்று ஒரு ஆளால் தான் ஏன் முடியும்? இல்லை, அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீர்களா ஷாஜகான் மும்தாஜ், லைலா மஜ்னு, அப்புறம் கிளியோபட்ரா, எவனா வாழ்ந்தானா சார்? வாழ்ந்தானா? எங்கள் ஊரில் முனிமாக்காவும் முன்சாமி அண்ணனும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இவனுக்கு சொன்ன இலக்கியத்தில் ஒருத்தனும் நல்லாவே வாழல, எல்லாம் அல்பாயுஸில் போயிருக்கானுங்க. நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறேன். அந்த அம்மா சொன்னாங்களே, நான் திருக்குறளுக்கு நான் எதிரி அல்ல, ஆனால் திருவள்ளுவனை கேள்வி கேட்கின்ற உரிமை எனக்கு இருக்கிறது. வள்ளுவன் சொல்லுகின்றான், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலார் பெண். ஏன் ஏது வண்டி தானே ஆணுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. பெண் என்பவள் யாருன்னா தற்காத்து, அவளை பாதுகாத்துக்கணுமா ஒன்று. சரி, தற்கொண்டார் பேணி, கட்டினவனையும் பார்த்தனே அந்த எருமாடுக்கு அது பார்த்துக்க தெரியாதா சார்? இந்த கேள்வி நான் கேட்கல, உங்க ஊர் பொண்ணை கட்டினேன், என் பொண்டாட்டி கேட்கறானே. ஏன் வீட்டில் ஒரு வீட்டுக்காரருக்கு சோறாக்கி கூட போடக்கூடாதுங்கிற? ஏன் நீங்க போடுங்க, எவ்வளோ காலத்துக்கு அதுவே போடும், நம்ம போடுவோம் ஒரு காலத்துக்கு. அவ கேட்டா சார், திருவள்ளூர் சேர்ந்த பொண்ணு திருக்குறளை கேட்டான்ட்டா, உன்னை நீ பார்த்துக்க முடியாதா? தகை சார்ந்த சொற்காத்து. உங்க அம்மா பேசுறதுக்கு நான் வாய முன்னிப்பனா? நீ பேசுறது வாய முன்னிப்பனையா? எல்லாத்தையும் பேத்து சோர்விலார் பெண். ரோபோட்டாவா? அவ்வளோ மனுஷி தானே. நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்த உடனே டயர்டாக இருக்க, அவளும் ஆஃபீஸ் தானே போயிட்டு வரா. சார், நான் பகிரங்கமாக ஒரு கேள்வி கேட்கின்றேன். நாமெல்லாம் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க கொஞ்சம் பேர். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. இயேசுநாதர் உடம்புல இருந்து ரத்தமாக ஊற்றும். நான் பகிரங்கமாக சொல்லுகின்றேன், இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு சிந்திய ரத்தத்தை விட என் தாய் என்னை பெற்றெடுப்பதற்காக சிந்திய ரத்தம் அதிகம். அப்போ அவ சோர்வடைய மாட்டாளா? அப்புறம் நீங்க இன்னொரு திருக்குறள் சொல்றீங்க, தெய்வம் தொழாள் கடவுளை கும்பிடாத பெண். அப்புறம் கொழுநன் தொழுதெழுவாள், புருஷனை இழந்தவொடனே காலை தொட்டு கும்பிடுவாளாம். இதெல்லாம் நம்பினேன் நான் ஒரு காலத்தில் நடக்கும்னு. காலையில் எழுந்த உடனே இந்த தலையில் குளிச்சுட்டு அந்த கொண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த பெட்ஷீட் அப்படியே தூக்கிட்டு காலை தொட்டு அப்படி கும்பிட்டு அந்த தாலியெல்லாம் பார்த்து சினிமாவில் மட்டும்தான் பார்க்கலாம். நடுவரில் இந்த இலக்கியவாதிகள் பண்ண கூத்து இதெல்லாம் நான் நம்பினேன் சார். காலையில் எழுப்புறா, கையில் தட்டினா கூட பரவாயில்ல சார், ஏந்திரியா பால் வாங்கின்னு பால் பாக்கெட் வாங்கின்னு மாவு வாங்கின்னு வாண்டா, வாங்கிட்டு வரேன். ஏன்டா எனக்கு தெரியும் திருவள்ளூர் பசங்க பொம்பளை பிள்ளைங்க சாதாரணமான பசங்க கிடையாது சார். ஒரு அறை விட்டா ஒரு வாரம் காது கேட்காது. ரொம்ப தைரியமா உண்மையிலே வாழ்றடா நீ. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை முழுசா புரிஞ்சவன் நீ ஒரு ஆள் தான். இதான் திண்டுக்கல் குசும் பண்றது. நான் வைத்தியத்தில் சொல்லுங்கிறேன், வாழ்றேனா. நீ என்ன வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கணும்? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. நீ மாத்து, தெய்வம் தொழான்
பொண்டாட்டியை தொழுது எழுவான். பெய்யன பெய்யும். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு மழை பெய்வதற்கு காரணம் நிறைய ஆண்கள் மனைவி தெய்வமாக நினைக்கிறார்கள். அதுவும் திருவள்ளூரில் பொண்ணு காட்டினவெல்லாம் தெய்வமாக நினைக்கிறான் சார். எவன் நினைக்கிறான்னு இல்லை, நான் நினைக்கிறேன் சார். என் சோறு முக்கியம் இல்லையா? அவங்க சொல்கிறாங்க இலக்கியங்களில் இருக்கிறத எங்களுடைய சினிமா பாட்டில் இல்லை. யார் சொன்னா? பூம்பாவை ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவ்வல் மவ்வல்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மவ்வல் என்ற வார்த்தை தமிழ் இலக்கியங்களை மவ் என்ற வார்த்தைக்கு மட்டும், எழுத்துக்கு மட்டும் இருக்கின்ற ஒரே சொல் மவ்வல் மட்டும்தான். நீங்க மௌனம் தமிழ் கிடையாது. நான் மௌனமாக பேசினேன், தமிழே இல்லை. இந்த மவ்வல் என்ற வார்த்தை, இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த மவ்வல் எப்படி சிரிச்சான்னு சொன்னா, மவ்வல் என்ற மலர் ரொம்ப சின்னதாக இருந்தான். இந்த பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணும் போது சிரிக்கவே சிரிக்காதுங்க. அது பாட்டுன்னு அது சிரிக்கிறது அதுக்கு தான் புரியும். நம்ம போய் தான் கேனையாட ஹின்னு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே இருப்பான். எல்லா பஸ்ஸையும் பார்த்து சிரிப்பான், கண்டக்டரை பார்த்து சிரிப்பான், டிரைவரை பார்த்து சிரிப்பான், அந்த இழந்த பழம் வைக்கிற ஆயாவை பார்த்து சிரிப்பான், போகிறவரெல்லாம் பார்த்து சிரிப்பான். அந்த பிள்ளைங்க சிரிக்கிற பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவ்வல் மவ்வல். நண்பர்களை, நாங்கள் இலக்கியத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் இலக்கியத்தை நாங்கள் எளிமைப்படுத்தியிருக்கின்றோம். சொல்றாரு இல்லையா சிலப்பதிகாரம். ஆமா, கோவலன் மதுரையில் பொண்ணு கட்டினான். மதுரையில் இருந்தாங்க. எந்த ஊரில் பொண்ணு கட்டினாரு? திருவள்ளூரில் கட்டி பார்த்துருக்கணும். நான் மாதவி வீட்டுக்கு போகிறேன் கண்ணகி என்று சொன்னவுடன் கண்ணகி அழுதாளாம். நீ போறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் உதவுவதற்கு புருஷன் பொண்டாட்டியா இருந்தா உதவணும் இல்லை என்று கண்ணகி வருத்தப்பட்டானா. கடவுள் புண்ணியம், கோவலை திருவள்ளூர்ல எடுக்கல. எடுத்திருந்தான்னு வச்சுக்கங்களேன், பற்றையிலே அற விழுந்து காக்கலூர் வரைக்கும் தரத்த தரன்னு வச்சுன்னு வந்துருப்பாவோ. எங்க போறேன்னு மாதவி அவ விட்டு தட்டு போறேன், அவளை அங்கிருந்து வலிச்சு வந்துருப்பா. வலிச்சுட்டு வந்துட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசல வச்சு கொளுத்திருப்பா ரெண்டு பேரையும். நீங்க என்ன சொல்றீங்க? புருஷன் போனா போட்டுங்க, நீங்க போங்க. மாதவியா அடுத்தது மாரியம்மா விடு, அதை விட்டுக்க போ, நீ எங்க ஒன்னா போ. என்னங்க நீங்க பேசுறீங்க? இந்த காலா படத்தில் ஒரு காட்சி ஒன்று வச்சிருப்பாங்க. ரஜினிகாந்துக்கு பழைய லவர் வந்துடும். ஒரு நமக்கு இருக்கும் இல்லையா? இப்போ லியோனி அண்டுக்கு ஒரு லவர் இருக்கும் போது எனக்கு இருக்காதா சார்? எல்லாருக்கும் அந்த ஆரம்ப பள்ளியில் 8வது படிக்கிறப்ப யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கணும். உலகத்தில் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. உலகத்திலேயே எங்கள் 2 பேர் மாதிரியெல்லாம் அமையாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அவருடைய ராசி அவரோட நட்சத்திரமும் எனக்கும் அதே ராசி அதே நட்சத்திரம் தான். அவரோட சாபக்கேடு என்னன்னா, அவர் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தார், நானும் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு பிள்ளையும் நான் பார்க்கல. அந்த ஏரியாவில் இருந்திருக்கோம் இல்லையா? இப்போ அவருக்கு இருக்கா ஒரு பிள்ளை இருந்திருக்கோம் இல்லையா? ஒரு பூ போட்ட பாவாடை போட்ட ஒரு சட்டை போட்ட ஒரு பிள்ளை. அவர் சொல்லுவார், அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நம்மலாம் இல்லைன்னு சொல்ல. அந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த ரஜினிகாந்தோடைய மனைவி சொல்லுவா, எனக்கும் அம்பையில் தப்படிக்கிற பெருமாளும் என் பின்னாடியே சைக்கிள் எடுத்து சுற்றினான், நீ வண்டியை கட்டு, நான் ஒரு வெட்டு அவனை போய் பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்தா திருவள்ளூர் பொண்ணா இருக்கும். சார் தைரியமா பேசுறா இல்லையா? நீங்க இந்த வார்த்தையை கண்ணகி பேசி இருந்தால் வச்சிங்களேன், கோவலம் வீட்டோட இருந்திருப்பான். நீங்க போங்க சார், சோழ நாட்டில் சேர நாட்டுக்கா போங்க, நான் பாண்டிய நாட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பக்கம்தான், 120 பஸ்ஸை பிடிச்சி நான் பாட்டு போகிறேன், மகளிர் உரிமை பயணம்னு டிக்கெட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, நான் அந்த பஸ்லேயே போயிட்டு வரேன். கண்ணகி போயிட்டு வந்திருப்பான், விடியல் பயணம் கிளம்பி போயிருப்பா, கோவலம் போயிருப்பாடுறீங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் இதுவெல்லாம்? கவி காமு ஷெரீப்னு ஒருத்தர் இருந்தார், நிறைய பாட்டு எழுதினார். நிறைய பேருக்கு தெரியாது, சில பாடல்கள் கண்ணதாசன் எழுதியது என்று நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கவி காமு ஷெரீப் இருந்தார். ஆனால் அவர், அந்த மனிதன் ஒரு சிவபெருமானை பற்றி பாடல் எழுதுகிறார். நீங்கள் சாதாரண திருவிளையாடல் படத்தில் அவர் சிவபெருமானை அவ்வளவு நேசித்து ஒரு இஸ்லாமியர் பாடல் எழுத முடியுமா? இன்னும் சொல்ல போனால், நான் இன்னும் கேட்குறேன், நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இப்போ எப்போவுமே ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டான்னு வச்சிங்களேன், ஒருத்தர் நல்லா திருவள்ளூர்லேயே மணவ நகரில் பூங்கா நகரில் வீடு கட்டான்னு வச்சுங்க, நம்மால் போய் பத்திரிக்கை வச்ச உடனே
கண்டிப்பாக வந்துடுவேன் சார் சொல்லுவான். மனசுக்குள்ள நினைப்பான், பூங்கா நகரில் எப்படா வீடு கட்டினானுங்க. அவங்க அப்போ யார் தெரியுமா? எவனா இருந்தால் உனக்கு என்ன, அவன் கட்டிட்டான். கோடி ரூபா போகுது பூங்கா நகரில், என்ன பண்ணியிருப்பானே தெரில. பூங்கா நகர் கண்டிப்பாக வந்துடும் தம்பி. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று இன்னைக்கு நீயும் நானும் வாழ்கின்ற வாழ்க்கையை சொன்னவன் கவி காமு ஷெரீப். நீங்க கண்ணதாசன் ஔவையார் ஒரு பாட்டு எழுதினா, என்ன எழுதினானா, கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வர். நம்ம ஊர் கோயிலில் பார்க்கல, யாராவது விஜயகுமார் மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, அந்தால் நாளை காலையில் ஒரு மாலையை தட்டத்தில் போனால் பெரிய அம்பானி புள்ள நினச்சிக்குவாங்க. இல்லை, அவருக்கு 4 லோடு இருக்குது, எனக்கு 8 லோடு இருக்குது. இப்போ என்ன விட மாட்டானுங்க. அவர் நினச்சிக்குவான் ஜிகு ஜிகுன்னு சட்டையே 50 லட்ச ரூபா இருக்கும் போல தெரியுது. அது பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவான், அவர் வாட்சிக்குள்ளே இருக்க கண்ணாடியை பார்த்தீங்களா, ஃபுல்லாக வைரம், நீ பார்த்த 2 கோடி அப்போ. இப்படியே சுற்றுறதுக்குனே ஒரு கும்பல் வச்சுருக்காளுங்க. நான் கேட்கின்ற நண்பர்களே, நாங்கள் எல்லாவற்றையும் எளிமைப்படுத்திக்கிட்டோம். இவர் சொன்னார் இல்லையா, என்னது இருக்கிறது ஓலை கொட்டாயா, நடக்கிறது தவளை கொட்டாயா, மஜாவா இருக்கிற பஞ்சு மிட்டாயா, பெண்ணை எப்படி வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி என்று சொன்னார். என்ன சொன்னால் என்ன தப்பு, நான் கேட்குறேன், என்ன சொன்னால் தப்புன்னு? சார் இவ்வளோ பெரிய அரங்கம் இருக்குல்ல, கலெக்டர் தலைமையில் தானே சார் அது நடக்குது. கலெக்டர் ஐஏஎஸ் படித்தவர் தானே, தெரியாது அவருக்கு? அவர் 2 லிட்டர் தண்ணி வாங்கி வைக்க வேண்டியது தானே சார், 300 ml வைக்கிறாரு. ஏன் 300 ml அதிகம்? ஒரு மனிதனுக்கு தண்ணி தாகம் ஒரு 100 ml போதும். நீங்கள் மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அறிவியல் உண்மை உங்களுக்கு அங்கே தெரியும். இந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு அவன் மடியில் படுத்துக்கிட்டு இந்த அமிக்கொட்டான்னு வச்சுங்களேன், அது திருப்பி வந்துடும். இந்த முகம் வாட்டர் பாக்கெட் நீங்கள் அமி கொடுங்களேன், திருப்பி வந்துடும். அமி கொடுங்க, திருப்பி வந்துடும். என் எல்லா கவலைகளையும் தீர்த்து வைக்கின்ற வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு சொன்னான். என்ன உனக்கு கோபம்? உங்கள் மதுரையில் மெரினா பீச்சில் நான் என்னையா பண்ணுறது? இனியவா தெரியாமல் பாடிட்டேன் அந்த பாட்டை. வாட்டர் பாக்கெட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணால் திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடுமா? கன்னத்தை நீங்கள் இப்போ 20 தடவை கிள்னாலும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும், அப்படியே நிற்காதான். ஆஹா, எங்கே தான் உட்காந்து சிந்திப்பானோ, அடே அப்பா. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்ற நண்பர்கள், இங்கே நிறைய மாணவர்களாக இருக்காங்க. சென்னையில் மவுண்ட் ரோடு இருக்குல்ல, மவுண்ட் ரோட்டில் அண்ணா மேம்பாலம், அண்ணா சாலை இல்லையா, அண்ணா சாலையில் அண்ணா மேம்பாலம்னு ஒன்று இருக்குது. அதை கட்டியவர் கலைஞர் அவர்கள். அது கீழே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் சிறுமலர் பார்வையற்றோர் பள்ளி. தயவு செஞ்சு நீங்கள் எப்பாவது உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளோடு தயவு செஞ்சு போய் கொண்டாட்டுவாங்க. இல்லை என்றால் உங்கள் வீட்டில் என்னைக்காவது ஒரு விழானா ஒரு குழந்தைகளோடு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்கள். ரொம்ப பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் பெரும்பாலும் தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அங்கே போவார். இளையராஜா அங்கே போயிருக்கார். அது மாதிரி நிறைய தலைவர்கள் அங்கே போகிறாங்க. ஏன் தெரியுங்களா? அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த பிள்ளைகளை பார்க்கும்பொழுது இருக்கும், நமக்கு ஒரு மனசு ஆறுதல் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட பிள்ளைகள் எப்படி போவாங்க தெரியுங்களா? கை கழுவுறதுக்கு ட்ரெயின் மாதிரி இந்த நம்ம ரயில் பூச்சி இருக்கு இல்லையா, கருப்பு கலரில் போகிற ரயில் பூச்சி தானே நம்ம சொல்லுவோம். அந்த பூச்சி மாதிரியே அந்த பிள்ளைங்க லைனாக அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே போகும். அதில் கையை கழுவிட்டு போகும்பொழுது ஒரு பொண்ணுக்கு காது கேட்குது, கண்ணு 2 கண்ணும் தெரியல எல்லா பிள்ளைகளுக்கும். அதில் ஒரு பொண்ணு சொல்லுதா, எவடியாவோ டேப்பை திறந்து விட்டுது, மூடுகடி தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னா. அப்போது கூட அந்த பிள்ளைங்களாம் சிரிச்சுட்டே சொல்லி, ஆமாம் இவ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு, கலெக்டர் போலத்தது ஆர்டர் போடுறான், தண்ணி வீணாக போகுதுன்னு, பொடி வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னால், எழுதி வச்சுங்கடி, ஒரு நாள் நான் வருவேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் ஆர்டர் போடுவேன், என் ஆர்டரை எல்லாரும் கேட்பீங்கன்னா. சார் அந்த பொண்ணு 10ஆம் கிளாஸில் 465 மார்க் எடுத்தா. அந்த பொண்ணு ஓன்னு அழுதா, நான் 485 எடுக்க மாட்டேன், 495 எடுக்க வேண்டியவ, 465 495 எடுக்க வேண்டியவ. ஆனால் நான் சொல்ல எடுவில் உட்காந்து ஒருத்தங்க எழுதுனாங்க தெரியுமா, அவங்க பண்ண தப்பு. கண் பார்வை தெரிகின்றவர்கள் எல்லார் வீட்டிலையும் பத்திரிகையாளர்கள் போகிறாங்க, கேமராமேன்லாம் போகிறாங்களே. நான் தமிழ்நாட்டிலேயே மாற்றுத்திறனாளிகள் என் வீட்டுக்கு ஏன் கேமராமேன் வரல, பத்திரிகையாளர் வரல, நான் முதலமைச்சரை போய் பார்க்கணுன்றான். அவங்க அப்பா சாதாரண ஐசிஎஃப்ல குரூப் டி எம்ப்ளாயி கலாசியில் இருக்கார். அவர் என்ன பண்ணார், பொம்பளை பிள்ளை ஆசையாச்சார் சொல்லிட்டு சைக்கிளில் உட்கார வச்சுட்டு நேராக செக்ரட்டரியேட் போயிட்டார். முதலமைச்சர் உள்ளே உட்காந்துக்கிறார்.
நான் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், என் பேர் பெனோ அப்படின்னு. முதலமைச்சர் நார்மலாக முதலமைச்சர்லாம் பார்க்க முடியாது. முதலமைச்சர் சொன்னார் வரவுங்க. போன உடனே அந்த பொண்ணு கேட்டால் முதலமைச்சரை பார்த்து, ஏன் சார் எல்லா வீட்டுக்கு கேமராமேன் போச்சு, என் வீட்டுக்கு ஏன் கேமராமேன் வரல? ரெண்டாவது நீங்கள் எனக்கு முதலமைச்சர் தானே, எனக்கே நீங்கள் வாழ்த்து சொல்ல? என்ன மாதிரி எத்தனை மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அந்த வயதான முதலமைச்சர் கலைஞர் சொன்னார், மன்னிச்சுக்கம்மா, நான் இனிமேல் மாற்றுத்திறனாளிகள் யார் யாரெல்லாம் படிப்பில் முதல் மாணவர்களாக வர்றார்களோ முதல் 5 இடத்துல அவங்களுக்கு எல்லாம் இலவச கல்வி சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போகிறதுல ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கு அந்த பெனோ ஜெஃபின் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்தோனேசியா நாட்டில் யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணிட்டு இந்திய அரசாங்கம் சார்பாக பெனோ ஜெஃபின் கான்சுலேட் ஜெனரலாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். கான்சுலேட் ஜெனரலாக சாதாரணமாக இல்லை, இந்திய பிரதமருக்கு இணையான ஒரு பதவி ஒரு நாட்டில் உட்கார்ந்து. பிரதமர் எல்லா நாட்டிலும் பிரதமராக உட்கார முடியாது இல்லையா? அப்போ இந்தோனேஷியாவில் இந்திய பிரதமராக பெனோ ஜெஃபின் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். எங்களுடைய கவிஞன் பார்த்தான், வாழ்க்கை பயணம் வாசிப்போம், வாழும் வரை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாருமின்றி உறுதியோடு போராடு, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் சோகம் இல்லை சொல்லுங்கள் என்று பாடல்களை எழுதி 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 நான் எப்பொழுதெல்லாம் சோர்வாக இருக்கேனோ என்னை தடவி தடவி கொடுத்து, உங்களை போன்று ஒரு செய்தியை கொடுத்த உடனே ஒரு கோணார நோட்ஸ் எடுத்து என்ன எழுதினாரு 4 பக்கம் திரும்பி பார்த்து அந்த கோணார தப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்ஸ் எடுத்து அதை பார்த்து அவன் ஒரு விளக்கம் போட்டதோடைய சாதாரண எளிய மக்களை பார்த்து சொல்லக்கூடிய வரிகளாக எங்களுடைய திரைப்படங்கள் இருக்கிறது. திரைப்படங்கள் இன்றைக்கும் ஆறுதல் கொடுக்கிறது. நண்பர்களே, நீங்கள் நாளை வேண்டாம், இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நம்ம திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, ஒரு ரிக்ஷாவில் உட்காந்துக்கிறவன் ஒரு சின்ன ரேடியோவை சவுண்டை வச்சுக்கிட்டு பழைய எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டு, பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதான், நான் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த ஆறுதல் திரை இசை பாடல்கள் தான் வழங்குகின்றதே தவிர இலக்கியங்களுக்கு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு புரியவில்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.